இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் சங்கீதம் 29:11 வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு பெற்றோர் பிள்ளைகளுக்கு பலனை கொடுத்து உற்சாகப்படுத்தணும். வேலை இடத்துல நமக்கு மேல் இருக்கிற மேலதிகாரிகள் உற்சாகப்படுத்தி நல்லா நம்மளை வேலை செய்ய சொல்லணும். ஆனால் என்ன நடக்கிறது, பலப்படுத்த வேண்டிய நபர்கள் சில வேளைகளை நம்மளை பலவீனப்படுத்துகிறாங்க. நிறைய நேரம் நம்ம பிள்ளைகிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், நிறையா காரியங்கள் பிள்ளைகள் திறம்பட செய்யணும், திறமையாக செய்யணும், நல்லது தான். ஆனால் ஒரு சில வேளைகளில் பலவீனப்படுகிற பொழுது நாம் அவர்களை பலப்படுத்த கடமைப்பட்டு இருக்கிறோம். ஒரு வேளை இன்றைக்கு யாராவது உங்கள் படிக்கிற காரியத்தில், உங்களுடைய வேலையில் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும், ப்ரூவ் பண்ணணுங்கிற காரியத்தில், எனக்கு இந்த பலன் இல்லையே, நான் இதை செய்யவே முடியாதா அப்படின்னு மனசோர்ந்து போய்க்கிறீங்க பாருங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், தமது ஜனத்திற்கு ஆண்டவர் பலன் கொடுப்பார், சமாதானத்தை கொடுப்பார். இன்றைக்கு எந்த இடத்துல இந்த படிப்பை முடிக்க, இந்த கோர்ஸை முடிக்க, இந்த வேலையில் இந்த குறிப்பிட்ட காரியத்தை செய்ய எனக்கு பலனில்லையே நினைக்கிறீங்களே, நான் சொல்லுகிற இந்த வசனத்தை என்னோடு கூட சொல்லுங்க. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். எனக்கு ஆண்டவர் பலன் கொடுக்கிறார், எனக்கு தேவையான சமாதானத்தை கொடுக்கிறார். கர்த்தருடைய கரம் என்னை பலப்படுத்துகிறது. கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறது நான் அல்லவான்னு சொன்னார். ஆண்டவருடைய பலன் உங்க மேல கடந்து வருகிறது. எந்த இடத்துல பலவீனமா இருந்தீங்களோ, எந்த இடத்துல என்னால செய்ய முடியலன்னு சொன்னீங்களோ, அந்த அறிக்கையை கொஞ்சம் மாற்றி சொல்லுங்க. இந்த காரியத்தை செய்ய கர்த்தர் எனக்கு பலன் கொடுப்பார். என் பிள்ளைகளை உருவாக்கி ஆளாக்க தேவன் பலன் கொடுப்பார். கர்த்தர் என் மேல வைத்த தரிசனத்தை, அழைப்பை நிறைவேற்ற ஓடுகிற இந்த ஓட்டத்தின் பலத்தை ஆண்டவர் எனக்கு கொடுப்பார். அப்படி சொல்லி சொல்லி நீங்க ஜெபிக்க பரத்திலிருந்து உன்னத பலன் உங்களை நிரப்போ. பரிசுத்தமுள்ள நல்ல தெய்வமே, இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். எந்தெந்த இடத்துல தங்க பலத்துல ஓடி களைத்து சோர்ந்து போயிருக்காங்களோ, கர்த்தருடைய புது பலன் இவர்கள் மேல் கடந்து வரட்டும். கர்த்தருடைய விடுதலையாக்குகிற வல்லமை இவர்கள் மேல கடந்து வரட்டும். கர்த்தர் கொடுக்கிற பலன், கர்த்தர் கொடுக்கிற சமாதானம் இவர்களை ஆட்கொள்ளுவதற்காய் ஸ்தோத்திரம். தேவ பலன் உங்களை நிரப்பி இருக்கிறது, தேவ சமாதானம் உங்களை நிரப்பி இருக்கிறது. நீங்கள் எடுக்கிற காரியத்தில் கர்த்தர் மகிமையாய் ஜெயத்தை கொடுப்பார். God bless you.